பாலா பாலா, நானும் அப்பாவும் கோயிலுக்கு போகிறோம், வரையாப்பா? அதான் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன்லம்மா. ஏம்மா? அதான் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல, ஏன் நைங்கிறீங்க? ஹலோ கீதா, சாமி கும்பிட தானே போகிறோம், 10 நிமிஷத்தில் வந்துடலாம். என்னங்க நீங்களாவது சொல்லக்கூடாதா? ஏய் சும்மா ரெடி. அவன் தான் படிக்கணும்னு சொல்கிறான்ல. அவன் இப்போ வச்சிருக்க அரியர்ஸை எப்போ முடிப்பான்னு கவலைப்பட்டு இருக்க. என்னடா இந்த சம்பளம் முடிச்சிருவியா? என்னடா சதத்தை காணோம்? படிக்கிறியா இல்லை தூங்கிட்டியா? பாலா, கதவை தரடா. கதவை தரடா, அம்மா சொல்றாள்ல. என்ன பண்ணிட்டு இருக்க? டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க, எப்பதான் போவாங்கன்னு தெரியல. இத வரேம்மா. இப்ப என்ன உங்க 2 பேத்துக்கும்? நான் படிக்கிறேன்னா இல்லையா சந்தேகம் தானே. உங்க 2 பேர் மேல சத்தியமா படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்டா நாய் மாதிரி கத்துற? கதவு சத்தானு கூப்பிட்டோம். இதுல சாப்பாடு இருக்கு, என்னமோ பண்ணு. நல்லா படிப்பா, பத்திரமா இருந்துக்கப்பா. நெஞ்சி என்னவோ நினைச்சு ஞாபகம் வரது, யோசிச்சா தெரியும் யோசனை வரல, தூங்கனா விளங்கும் தூக்கம் தான் வரது, பாடரே மெதுவா உறங்கு. சங்கீத ஸ்வரங்கள் ஏழேகள். லேண்ட்லைன்ல இருந்து கூப்பிடுறேன். வீட்டில் இரவு, அங்கே இரவா, இல்ல பகலா, எனக்கும் மயக்கம். என்ன நான் பேசி 2 hours ஆச்சா? அப்புறம் பேசுறேன். ஹலோ, நான் பாலா தான் பேசுறேன். ஆமா, என்னோட அம்மா அப்பா தான். எந்த ஹாஸ்பிட்டல்? என்னாச்சு? அப்படியா? ஓகே, இந்த வரேன் சார். இந்த வந்துடுறேன் சார். தம்பி, எவ்வளோ நேரமாக உங்களுக்கு ஃபோன் பண்ணுறது? கொஞ்சம் முன்னாடி கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸை காப்பாற்றி இருந்திருக்கலாம். நம்ம பக்கத்தில் இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தோட அருமையும் நமக்கு தெரியறதில்ல. நம்ம மேலே யார் அன்பு காட்டினாலும் சரி, நம்ம அம்மா அப்பா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம லவர்ஸ், ஏன் நம்ம வீட்டு நாய்க்குட்டியாக கூட இருக்கலாம். பட் அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு பண்ண உடனே நம்ம உடம்புல இருக்கிற ஏதோ ஒரு பகுதி காணாமல் போன மாதிரி துடிப்போம். சில
சில பேருக்கு லைஃப் லாங் அந்த ஃபீலிங் இருக்கும். நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் பண்ணுற சின்ன தவறு கூட நமக்கு ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்துச்சுன்னா அந்த காயம் வலி கடைசி வரை நம்மளோடயே இருக்கும். அப்படி ஒரு அனுபவம் தான் என் லைஃப்லேயும் நடந்துச்சு. அன்றைக்கி மணிக்கணக்கில் என்னோட தனி சந்தோஷத்துக்காக பேசிகிட்டு இருந்தேன்னா ஒரு நிமிஷம் என் அம்மா மொபைல்லேருந்து வந்த கால் அட்டன் பண்ணியிருந்தா அவங்கள காப்பாற்றிருப்பேன். இப்போ அவங்கள இழந்துட்டு தனிமையாக வாழ்கிற எனக்கு அவங்க எனக்காக விட்டுட்டு போன எல்லாம் இருந்தோம் அவங்களோட அன்பு பாசம் கிடைக்காத என் வாழ்க்கை ஒரு நரகமாக போயிட்டுருக்கு. ரெண்டு பேர் மேல சத்தியமா படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சாப்பாடு இருக்கு. வாழும் ஒவ்வொரு நிமிடமும் நரகத்தில் வாழ்கிறேன். வாழ்வில் என் நிழல் தவிர எனக்கு துணை ஏதும் இல்லை. நீ சமைத்த உணவின் சூடு ஆறுவதற்குள் நீ இல்லை என் அருகில். நான் செய்த பொய் சத்தியம் உன்னை கொண்டது. நான் இன்று தருணம் நீ என் விதை தூவினாய். வாழும் போதே நரகத்தில் வாழும் புண்ணியவன் நான். கோவிலுக்கு அழைத்த பெற்றோரை தெய்வமானது ஏன்? கோவிலுக்கு அழைத்த பெற்றோர் தெய்வமானது ஏன்? ஒருவனாக இருக்கும் நானோ நெருப்பில் வீழ்ந்த நீரானேனோ. உண்மை இங்கு விளங்கும் போதென் வாழ்க்கை என்னானது? ஒருவனாக இருக்கும் நானோ நெருப்பில் வீழ்ந்த நீரானேனோ. உண்மை இங்கு விளங்கும் போதென் வாழ்க்கை என்னானது? வாழ்க்கை